ஆறாவது ரொம்ப அருமையான ஒன்று, அடுத்த வசனம் வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆறாவது, வாழ்க்கையில் நம்முடைய சத்துரு நிறைய பேர் வரும். எத்தனையோ பேர் உங்களுக்கு விரோதமாக வந்திருப்பாங்க, உங்களை பற்றி மோசமாக பேசியிருப்பாங்க, அழிச்சிடுறேன் பாருன்னு நின்றுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்பாக நமக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடுவார், விருந்து வைப்பார். சத்துரு வாடா, வாடா, அப்படியே வாடாங்கிறான். உட்கார், நீ சாப்பிடுப்பா, அந்த சூப்பு ஓடி, இந்த ஸ்டார்டர் தரேன், இந்த ஸ்டார்டர் சாப்பிட்டுப்பாரு. ஐயோ நீ வேப்படா, நான் இருக்கேன், நீ தான் சாப்பிடுப்பா, இன்னும் கொஞ்சம் சூப் கொடுக்கட்டுமா. விருந்து வைக்கார், பந்தி வைக்கார். நம்முடைய சத்துருவை வெட்கப்படுத்துறதுக்கு இதை விட வேறு ஏதாவது உண்டா? அவன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு போடுறார், விருந்து வைக்கிறார். எத்தனை சூழ்நிலைகளில் நம்முடைய சத்துரு அவர் வெட்கப்பட பண்ணியிருக்கார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். நமக்கு விரோதமாக ஒரு வழியாக வந்தவங்க எத்தனை முறை 7 வழியாக திரும்பி போயிருக்காங்க. இதெல்லாம் யாவே நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பயணம். என் வாழ்க்கையெல்லாம் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடினதை நான் பார்த்துருக்கிறேன். என்மேல் எரிச்சலாக இருந்தவர்கள் வெட்கி லட்சை அடைந்ததை நான் பார்த்துருக்கிறேன். பயமாக இருக்குது. அதனால ஏசுகிறவங்க சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைய வரைக்கும் உலக வாழ்க்கையில் இந்த ஊழிய பாதையிலும் கூட பார்க்குறேன். யாருக்கும் அப்படி வரக்கூடாதுன்னு தான் வாஞ்சிக்கிறேன். அவங்க அழிந்து போகிறதை காட்டில் அவங்க எனக்கு ஆதரவாக இருக்குது, அவங்க இன்னும் பலன் இல்லையா, அவங்க அழிந்து போகிறனால எனக்கு என்ன நன்மை. உங்கள் சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம தலைகுனியை விடவே மாட்டோம். நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பானவர்.